இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோயம்புத்தூர் சூலூர் அருகே லாரி ஓட்டுநர் தன் மீது பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்த போது ஏற்பட்ட தீ பரவி 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் கேனில் இருந்த பெட்ரோலை சிறிய பாட்டிலுக்கு மாற்றும் போது அருகில் இருந்த கேஸ் ஸ்டவ்வில் இருந்து தீ பற்றியதாக லாரி ஓட்டுநர் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். புகை ஏறிடுச்சு. சரி சரிங்க. இப்போ அவனுக்கு வெளியில் மாதிரி கடனே தெரியாது. தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டிலேருந்து வரும்போது பயங்கர மாரி கிட்டேயே போக முடியல. எல்லாம் அதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து ஊற்றி பார்த்துட்டாங்க. ஒன்றும் பண்ணி தொட்டு தண்ணி 6 ரூபாய்க்கு காலி ஆயிடுச்சு. அங்கே பெட்ரோல்லாம் வச்சுருந்தாருங்களா? பெட்ரோலெல்லாம் வச்சுருக்க வாய்ப்பு இல்லைங்க. சிலிண்டர் தான் மெயின். சிலிண்டர் எப்படி ஃபயர் ஆச்சுங்கிறது தெரியும். கோவை இருகூர் பகுதியில் உள்ள எண்ணெய் கிடங்குகளில் இருந்து எரிபொருள் நிரப்ப வரும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் 7 பேர் முத்துக்கவுண்டன் புதூரில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். நேற்று இரவு லாரி ஓட்டுநர்கள் 7 பேரும் கேஸ் ஸ்டவ்வில் சமையல் செய்து கொண்டே ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் நிரப்புவதற்காக பெட்ரோலை ஒரு கேனில் இருந்து மற்றொரு கேனுக்கு மாற்றியதாக சொல்லப்படுகிறது. எளிதில் ஆவியாகும் எரிபொருள் பெட்ரோல் என்பதை போதையில் இருந்த ஓட்டுநர்கள் மறந்து ஒரு கேனில் இருந்து மற்றொரு கேனுக்கு பெட்ரோலை மாற்றிய போது கேஸ் ஸ்டவ்வில் இருந்து தீப்பற்றி அறை முழுவதும் நெருப்பு பரவி உள்ளது. இந்த கோர தீ விபத்தில் லாரி ஓட்டுநர்கள் அழகுராஜா, சின்ன கருப்பு, முத்துக்குமார் ஆகியோர் உடல் கருகி உயிரிழந்தனர். தீக்காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.